ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு ராகி இட்லி தாங்க செய்ய போகிறோம். அது வந்து நான் நேற்று மதியானமே ஒரு 4 மணி போல் நான் ஊற வச்சுருந்தேங்க. ராகி இந்த கப்பில் 2 கப்பில் ஊற வச்சுருந்தேன் எடுத்து. இது வந்து ஒரு 1/4 கிலோ வரும் கணக்குக்கு பார்த்தா. அப்புறம் உளுந்து வந்து அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் மாப்பிளச்சம்பா அரிசி இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிசி வந்து நான் எடுத்திருக்க கப்பில் 3/4 கப்பு எடுத்திருக்கேங்க. எடுத்து இப்போ எல்லாம் சேர்த்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இதை ஊற வைக்கும்போது மணி 4 மணிக்கு ஊற வச்சேன். ஆட்டி வச்சது வந்து நைட்டு 9 மணிக்குங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ராகியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது ரொம்ப சத்து நிறைந்ததுங்க இந்த இட்லி. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எப்போவும் நம்ம அரிசி ஊற வச்சு இட்லி நாம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்கிறது ஒரு டைம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் 2 டைம் போட்டு ஆட்டிக்கிறேங்க. இது கிரைண்டர்லையாக இருந்தால் ஒரே டைம் போட்டுக்கலாம். இது வந்து சிகப்பவுல் ஒரு கைப்பிடி போல் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மீதி இருக்க அந்த ராகியும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட மீதி இருக்க அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் போட்டுக்கிறேன். போட்டு அந்த உளுந்தும் சேர்த்திக்கலாம். இப்போ உளுந்து சேர்த்தியாச்சுங்க. இது கூடயே வந்து நான் சிகப்பவுல் ஒரு கைப்பிடி போல் எடுத்து தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். அந்த அவளையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் எடுத்திருக்க பாத்திரம் ஃபஸ்ட்டு சின்னதாக எடுத்துட்டேன். ஏன்னா பொங்கி வந்துச்சுன்னா நிறைய நம்மளுக்கு மேலே வந்துடும் எலும்பி. அதனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. மாற்றி இப்போ நான் மாவு எடுத்து வச்சுட்டு அதில் மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா விட்டு நல்லா இந்த மாதிரி அடிச்சு விட்டு நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா, அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நான் காலையில் சூப்பராக இட்லி செஞ்சுக்கலாங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். புதன்னு மாவு நல்லா சூப்பராக வந்திருக்கு புளிச்சு. இப்போ இந்த மாவில் அப்படியே நான் இட்லி ஊற்றிக்க போகிறேன். வாங்க நம்ம எப்படி இட்லி ஊற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிக்கவும் தான் நம்ம இட்லி ஊற்றணும். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் நம்ம ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கிறது. இப்போது இட்லி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே இப்போ இந்த இட்லி தட்டை அப்படியே உள்ளே இறக்கிட்டு நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம வச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு இட்லி சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இட்லி சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி புதன்னு வந்திருக்கு. இப்போ இதை ஆறவும் இதை அப்படியே எடுத்து இட்லி தட்டில் இருக்கிறது இட்லியெல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சைடிஷாக ஒரு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன். கார சட்னியோட தேங்காய் சட்னி தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தேங்காய் சட்னியில் நீங்கள் இட்லி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் கொடுங்க. அருமையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.